தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அனுப்பி வைத்தது சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. வேறு வழியில்லாமல் 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதாகவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் கிடப்பில் போட்டது, பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனங்களில் குறுக்கீடு உள்ளிட்டவற்றை முன்வைத்து ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. நீதிமன்றத்தில் வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் நீதிபதிகள் பத்திவாலா, ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு செவ்வாய்க்கிழமை தீர்ப்பளித்தது. அதன்படி மசோதாக்கள் ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு அனுப்பப்படும் போது அவருக்கு மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்குவது அல்லது நிறுத்தி வைப்பது அல்லது குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்புவது என 3 வாய்ப்புகள் மட்டுமே உள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். சட்டப்பேரவையில் இரண்டாவது முறையாக மசோதாவை நிறைவேற்றி ஆளுநரிடம் சமர்ப்பித்தால் ஆளுநர் அதன் பிறகு ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது என்றும் ஆளுநருக்கு என்று வீட்டோ அதிகாரம் கிடையாது என்றும் கருத்து தெரிவித்தனர். எனவே சட்டப்பேரவையில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றி அனுப்பிய 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் அன்றே ஒப்புதல் அளித்திருக்க வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாடு நேர்மையானதாக இல்லை என்றும் கண்டனம் தெரிவித்தனர். 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்தது சட்டவிரோதம் என்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் ஆளுநர் நிறுத்தி வைத்த 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்து அதிரடி உத்தரவிட்டனர். வேறு வழியில்லாத காரணத்தால் தனி அதிகாரத்தை பயன்படுத்தி மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படுவதாகவும் நீதிபதிகள் கூறினர். மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயித்த நீதிபதிகள் சட்டப்பேரவை அனுப்பும் மசோதாக்களுக்கு 1 மாதத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். அமைச்சரவையின் ஆலோசனைக்கு மாறாக ஒப்புதலை நிறுத்தி வைத்தால் அதற்கான காரணத்துடன் 3 மாதங்களுக்குள் மசோதாவை திருப்பி அனுப்ப வேண்டும். குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதாக இருந்தால் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும். மசோதா இரண்டாவது முறையாக பேரவையில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்டால் அதற்கு 1 மாதத்திற்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்தனர். அரசியலமைப்பு பிரிவு 200 படி ஆளுநருக்கு தனி அதிகாரம் உள்ளதாக கூறப்படுவது ஏற்புடையது அல்ல என்று கூறிய நீதிபதிகள் அரசியல் நோக்கங்களால் வழிநடத்தப்படாமல் ஒரு நண்பராகவும் வழிகாட்டியாகவும் ஆளுநர் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். பொதுவான விதியின்படி ஆளுநர் என்பவர் மாநில அரசின் ஆலோசனையின்படியே செயல்பட வேண்டும் என்றும் ஆளுநர் அலுவலகம் ஊக்க சக்தியாக இருக்க வேண்டுமே தவிர தடையாக இருக்கக்கூடாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தனர். அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அதனை செயல்படுத்துபவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் அது மோசமானதாகவே இருக்கும் என்று ஆளுநர் வழக்கில் அம்பேத்கரின் கூற்றை மேற்கோள் காட்டி நீதிபதிகள் தங்களது தீர்ப்பை நிறைவு செய்தனர். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை மாற்றும் முடிவில் மத்திய அரசு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஆளுநராக ஆர் என் ரவி நியமிக்கப்பட்டதிலிருந்து மாநில அரசுடன் மோதல் போக்கு தொடர்வதால் பல்வேறு சர்ச்சைகளுக்கு வழிவகுத்தது. ஆளுநரின் செயல்பாடுகள் குறித்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகிய நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாடுகள் சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக அறிவித்தது. இதனையடுத்து ஆளுநர் ஆர் என் ரவி பதவி விலக வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலும் கருத்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவியை விரைவில் மாற்ற மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டிற்கு புதிய ஆளுநராக யாரை நியமனம் செய்வது என்பது குறித்து பிரதமர் அலுவலகம் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகமும் ஆலோசித்து வருவதாகவும் அடுத்த வாரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.